வணக்கம். ஆ உலகத்திலேயே சக்தி வாய்ந்த ஒரு மனிதனுக்கும், உலகத்திலேயே சக்தி வாய்ந்த ஒரு பேங்க் சேர்மேனுக்கும் ஒரு போர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆம் அமெரிக்காவோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்க் ஃபெடரல் ரிசர்வோட சேர்மன் ஜெரோம் பவல். இவங்க 2 பேருக்குள்ள நடந்த இந்த பிரச்சனை இப்ப பூதாகரமா வெடிச்சிருக்கு. இதனால என்ன பிரச்சனை இப்போ இமிடியேட்டா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? குளோபல் மார்க்கெட் இந்த 2026ல இந்த பிரச்சனை பெருசானா என்ன நிலைமைக்கு டர்ன் ஆகும்? ஆ டாலரோட வேல்யூ, கோல்டு, சில்வர் இதெல்லாமே என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? இந்த பிரச்சனை பெருசானா? அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜனவரி 23, ஜனவரி 24 இந்த 2 டேலயும் திருச்சி, மதுரையில ட்ரெய்னிங் செஷன்ஸ் இருக்கு. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுத்துருக்கேன். யூஸ் பண்ணிக்கலாம். அதேபோல 21ஆம் தேதி ஆன்லைன் வெபினார் இருக்கு. ஸோ அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் இப்போ இது ரொம்ப சீரியஸா பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, ஆம் ஜெரோம் பவல் ஃபெடரல் ரிசர்வோட சேர்மன் பிரஸ் மீட்ல ரொம்ப ஓப்பனா எல்லா விஷயத்தையும் உடைச்சிட்டார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, கவர்ன்மெண்ட்க்கு ஃபெடரல் ரிசர்வ் கட்டுப்பட்டது கிடையாது. கவர்ன்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. பொலிட்டிக்கல் த்ரெட்டனிங் குடுத்திருக்கிறாங்க அப்படின்றத. இப்போ இதுக்கு அப்படியே ரிவர்சல்ல வரும்போது, ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னன்னா, அ கிரிமினல் சார்ஜஸ் வந்து கவர்ன்மெண்ட் லாயர்ஸ் வந்து ஃபெடரல் ரிசர்வோட சேர்மேனுக்கு த்ரெட்டனிங் குடுத்திருக்கிறாங்க. கிரிமினல் சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்ண போறோம். சேர்மேனுக்கு அகைன்ஸ்ட்டா, ஜெரோம் பவலுக்கு அகைன்ஸ்ட்டா அப்படின்னு குடுத்திருக்கிறாங்க. இதுக்கு ரிப்ளை பண்ற விதமா தான் பவலோட ஸ்டேட்மெண்ட் வந்து பெரிய அளவுக்கு இன்னைக்கு குளோபலா பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஈக்விட்டி மார்க்கெட் இன்னைக்கு ஏசியாலயும் பெரிய ஃபால். ஆ அமெரிக்கால லைவ் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் இப்போ டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கோல்டு மோர் தென் 1% இன்கிரீஸ் ஆயிருக்கு. சில்வர் 3% 3 டூ 4%க்கு மேல பிளஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனையோட வீரியம் என்ன அப்படின்றது இன்னையோட மார்க்கெட் ரியாக்ஷன பொறுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2வது விஷயம் என்னன்னா, ஏன் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா, எப்பயுமே மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத ஒரு பிரச்சனை வரும்போது, அதுக்கு இம்மீடியட்டா பெரிய ரியாக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தடுத்த மூவ்மெண்ட்ட பொறுத்து மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அ இந்த பிரச்சனை அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்க்குக்கும், ட்ரம்புக்கும் இருக்கிற இந்த பிரச்சனை என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? இதுதான் எல்லாருக்குமான ஒரு கேள்வியா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு ஃபெடரல் ரிசர்வ் அப்படின்றது இந்தியால ஆர்பிஐ போல அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்க். அவங்க தான் டாலர கண்ட்ரோல் பண்றாங்க. பாலிசிஸ் வந்து ரிவைஸ் பண்றாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ் எப்படி ஆர்பிஐ வந்து பை மந்த்லி ஆ இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் அனவுன்ஸ் பண்றாங்களோ, அந்த மாதிரி அங்க ஃபெடரல் ரிசர்வ். ஃபெடரல் ரிசர்வ் அப்படின்றது குளோபலா அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். அதர் கண்ட்ரீஸ பொறுத்தவரைக்கும். ஏன்னா டாலர் டினாமினேஷன் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து நடக்கிறதுனால, அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப முக்கியம் வாய்ந்ததா இருக்கும். இப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கணும். ஸ்டாக் மார்க்கெட் பூம் ஆகணும். எலக்ஷனுக்கு அவருக்கு ஃபேவரா எலக்ஷன் ரிசல்ட் வரணும். இதுதான் அவங்களோட எதிர்பார்ப்பு. ஆல்ரெடி டாரிஃப்ல வந்து எடுத்த நடவடிக்கை ட்ரம்ப பொறுத்தவரைக்கும் இது ஒரு ஃபெயிலியர் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஏன் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைக்க சொல்லி ஃபெடரல் ரிசர்வ் வரைக்கும் அவர் போயிருக்கிறார் அப்படின்னா, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நிதி வந்து ஒரு பெரிய பிரச்சனை. மார்க்கெட்டோட குரோத் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படின்றத அவங்க பார்க்க முடியுது. ஸோ அப்ப என்னன்னா, அ டாரிஃப் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அமெரிக்காவுக்கு. ஏன் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, முதல் விஷயம் டாரிஃப் இம்போஸ் பண்றதுனால உள்நாட்ல அவங்க இம்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ கன்சியூமர் பே பண்ணக்கூடிய பொருளோட விலை இன்கிரீஸ் ஆகும். ஸோ, அப்போ அங்க பாதிக்கப்படுறது அமெரிக்கால இருக்கிறவங்களும் தான். ஸோ, அப்ப என்னன்னா, இது ஒரு பெரிய பிரச்சனையா இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கன்சர்ன் தான். ஸோ, அப்ப என்னன்னா, இந்த டாரிஃப்னால இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைக்க முடியாத சிச்சுவேஷன் ஃபெடரல் ரிசர்வ்க்கு. ஆனா, ட்ரம்ப பொறுத்தவரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைக்கணும். ஸோ, இப்போ இவரு வச்சிருக்கிற இந்த வெப்பன் டாரிஃப், அவரு வச்சிருக்கிற இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இது 2த்துக்குமான ஒரு ஈகோ வார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது ஓப்பனா பிரஸ் மீட் வரைக்கும் வந்தது. இது அடுத்து என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? ஸோ, இப்போ இதில இன்ஃப்ளேஷன் விலைவாசி ஏறிச்சு. டாரிஃப் வந்து இம்போஸ் பண்ணும்போது, அங்க இன்ஃப்ளேஷன் இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால அவங்க ஆல்ரெடி ப்ரொஜெக்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ட
அவங்களால பண்ண முடியல. ஏன்னா அந்த 2025ல இவ்வளோ பெர்சன்டேஜ் வரைக்கும் நாங்க குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது அவங்களால பண்ண முடியல. அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ அப்ப என்னன்னா, இன்ஃப்ளேஷன் இன்கிரீஸ் ஆகுன்ற ஒரு எதிர்பார்ப்புனால இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து குறைக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஃபெடரல் ரிசர்வ்க்கு இருக்கு. ஆனா ட்ரம்ப் வந்து இத குறைச்சே ஆகணுன்ற ஒரு போர்க்கொடி எடுத்திருக்கிறது. இப்ப இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை, முதல் விஷயம் என்னன்னா, கவர்ன்மென்ட்க்கு கண்ட்ரோல் பட்டதா இந்த ஃபெடரல் ரிசர்வ்? கண்டிப்பா இல்ல. இந்தியாலயும் சரி, அ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன். ஸோ தனிப்பட்ட முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நிதி நிலைமை, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஆ ரூபாயோட மதிப்பு, இது எல்லாமே அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அப்ப என்னன்னா, அது ஒரு தனிப்பட்டு இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். இதுதான் சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த சென்ட்ரல் பேங்க் பொலிட்டிக்கலா இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சுன்னா, கவர்ன்மென்ட்டோட கட்டுக்குள்ள போச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? இந்தியா மாரி ஒரு சின்ன கண்ட்ரி, அதாவது அமெரிக்காவோட கம்பேர் பண்ணும்போது, இது ஒரு பெரிய பாதிப்பு இல்ல. ஏன்னா, இந்தியாவ டிபெண்ட் பண்ணி எந்த கண்ட்ரீஸும் அதிகமா இல்ல. ஸோ அப்ப என்னன்னா, இந்த இடத்துல அமெரிக்கா வந்து டாலர் வந்து குளோபலைசேஷன் ஆயிருக்கிற ஒரு கரன்சி. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் வந்து டாலரை யூஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல கவர்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஃபெடரல் ரிசர்வ்க்குள்ள வந்துச்சு அப்படின்னா, டாலரோட ரெப்யூட்டேஷன், டாலரோட கிரெடிபிலிட்டி குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, பெரிய அளவுக்கு 2008க்கு அப்புறம் வந்த ஒரு பெரிய வரலாறு காணாத வீழ்ச்சிய இந்த 2026ல டர்ன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாலருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஏன்னா இது குளோபலா யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ், ஒரு கண்ட்ரியும் இன்னொரு கண்ட்ரியும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம். ஸோ இது என்ன பிரச்சனைய ஏற்படுத்த போது, அடுத்தடுத்த நகர்வு என்ன இருக்கும் அப்படின்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிகரா இருக்கு. இதனால இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாச்சுன்னா என்ன நடக்கும்? ஸ்டாக் மார்க்கெட் இறங்க ஆரம்பிக்கும். டாலர் வேல்யூ ட்ராப் ஆகும். டாலரோட மதிப்பு குறைய ஆரம்பிச்சதுன்னா, அதர் குளோபல் கரன்சியோட வேல்யூ இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும். கோல்டு, சில்வர் ரைஸ் ஆகும். க்ரூட் ஆயில் இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கிற மார்க்கெட்டோட ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாக மார்க்கெட் அதுக்கான ரியாக்ஷன குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சென்னை ட்ரேடிங் அகாடமி டைரக்ட் ட்ரெய்னிங் செஷன் சென்னையில ஜனவரி எண்ட்ல இருக்கு. ஆனா இப்போ மதுரையில ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான கோர்ஸ் ஜனவரி 23லயும், ஜனவரி 24 திருச்சியிலயும் நடக்குது. 21ஆம் தேதி ஜனவரி ஆன்லைன் வெபினார் இருக்கு. இந்த 3 ட்ரெய்னிங் செஷனுக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுத்துருக்கேன். ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ல நீங்க உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.